டிஎம்கே வர்சஸ் என்டிகேன்ற மாதிரிலாம் நரேட்டிவ் செட் ஆச்சுன்னா திமுகனால தாக்க முடியும். நீங்க அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணலாம், பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணலாம், ஆனா ஒரு தமிழ் தேசிய கட்சி எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு தமிழ் தேசியமா திராவிடமானு மக்கள்கிட்ட கேட்டா கண்ணை மூடிட்டு எல்லாம் தமிழ் தேசியத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேற எந்த ஒரு கட்சியாலையும் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி சேர்க்க முடியாது. இது ஒரு சாதாரண கூட்டம் கிடையாது. ஒரு நடிகரை காட்டியோ பணத்தை காட்டியோ ஒரு கூட்டம் சேர்க்கிறது ஈஸி. ஆனா அரசியலுக்காக டிசிப்ளின்டான ஒரு கூட்டம் வர்றது ரொம்ப கஷ்டம். சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி தனிநபர்களுக்காக வந்த கூட்டம் இல்ல, சித்தாந்தத்துக்காக வந்த ஒரு கூட்டம். சோ உங்களுக்கு அந்த சித்தாந்தத்தின் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா இது அரசியல் கூட்டம். எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தான் பேசணும்னு அது இப்படி பேச முடியாது இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய சாபக்கேடே என்னன்னா தமிழ் மக்களை ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் புரிதலை எடுத்து அரசியலற்றவர்களா மாத்திட்டு இருக்காங்க. விஜயெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, மீடியா பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணல இந்த ஈவெண்ட். அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல எல்லாம் ஒன்னும் நியூஸ் வரல. மற்ற கட்சிகள் இதை விட ரொம்ப சுமாரான ஒரு பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணா கூட அதுக்கு பெரிய கவரேஜ் இருக்கும். அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் கேபிள் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் திருச்சியில மிகப்பெரிய ஒரு மாநாடை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள் சொல்லுது. ஒரு சில வட்டாரங்கள் விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் மாதிரி தான் இதுவும் ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்ற மாதிரியான உதாரணத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொருவர் இது தற்கொலை கூட்டம் இல்லை, அதாவது கொள்கை பிடிப்போட தமிழ் தேசிய உணர்வோட இருக்கிறவங்க தான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இது ஒரு சாதாரண கூட்டம் கிடையாது. இப்ப ஒரு நடிகரை காட்டியோ பணத்தை காட்டியோ ஒரு கூட்டம் சேர்க்கிறது ஈஸி. ஆனா அரசியலுக்காக டிசிப்ளின்டான ஒரு கூட்டம் வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க தமிழ் தேசியத்தை ஏத்துக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாம், உங்களுக்கு வேற கருத்துக்கள் இருக்கலாம், முரண்பட்ட பார்வைகள் இருக்கலாம், அது வேற. ஆனா வந்தது அரசியல் மயப்பட்ட கூட்டம். அவங்க ஒரு நடிகரை பாக்குறதுக்கோ இல்ல இப்ப திமுக அதிமுக எல்லாம் கூட்டம் கூட்டுறாங்கன்னா ஸ்வீட்ஸ் கொடுக்கறது, தண்ணி பாட்டில் கொடுக்கறது, அது கொஞ்சம் கேஷ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி ஆட்களை கூப்பிட்டு வருவாங்க. இந்த அந்த மாதிரி வந்த கூட்டம் இல்லைல்ல, வெறும் ஒரு அரசியலுக்காக வந்த கூட்டம், தமிழ் தேசியம்ன்ற அந்த அரசியலுக்காக வந்த கூட்டம். சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி தனிநபர்களுக்காக வந்த கூட்டம் இல்ல, சித்தாந்தத்துக்காக வந்த ஒரு கூட்டம். சோ உங்களுக்கு அந்த சித்தாந்தத்தின் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா இது அரசியல் கூட்டம். எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தான் பேசணும்னு அது இப்படி பேச முடியாது இல்ல. ஸோ அதனால ஒரு அரசியல் மயப்பட்ட ஒரு கூட்டத்தை இவ்வளவு பெருசா உருவாக்கி இருக்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய சாபக்கேடே என்னன்னா தமிழ் மக்களை ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் புரிதலை எடுத்து அரசியலற்றவர்களா மாத்திட்டு இருக்காங்க. விஜயெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னும் சித்தாந்தம் கிடையாது, கொள்கை கிடையாது, அவரோட ஃபேஸுக்காக வர்றது. விஜய்ன்ற ஒரு இண்டிவிஜுவலுக்காக வராங்க, ஒரு ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம், ஒரு அரசியலை பேசிட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் வராங்கல்ல, நீங்க ஏத்துக்க வேண்டாம். ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் அரசியலுக்காக தானே வராங்க. அது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேற எந்த ஒரு கட்சியாலையும் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி சேர்க்க முடியாது. நடிகர்களுக்காக கூட்டம் வருவாங்களே தவிர அரசியலுக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்க்க முடியாது. எந்த கட்சிக்கும் இன்னைக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ அந்த ஒரு காரியத்தை அவங்க பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, மீடியா பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணல இந்த ஈவெண்ட். அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல எல்லாம் ஒன்னும் நியூஸ் வரல. மற்ற கட்சிகள் இதை விட ரொம்ப சுமாரான ஒரு பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணா கூட அதுக்கு பெரிய கவரேஜ் இருக்கும். இவர் அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு சார். எதனால அவாய்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை மீடியாக்கள் செய்யுது? மீடியாவுக்கு என்டிகேவால பெரிய பிரயோஜனம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மற்ற கமர்ஷியல் பார்ட்டிஸ்லாம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது நிறைய பணத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, மீடியாவுக்கும் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்க. என்டிகேவால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நேச்சுரலா மீடியாவை பொறுத்தளவுல யாரோட அரசியல் மக்களுக்கு தேவைன்றதை தாண்டி யாரால நமக்கு லாபம் இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அப்ப அவங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது அவங்க நலன்ல இருந்து தான் தீர்மானிக்கப்படுது. ஸோ அங்கதான் சிக்கல் இருக்கு. அப்புறம் எதுக்கு சார் ஊடகத்தை நம்ம 4ஆம் தூண் அப்படின்னு நம்ம சொல்றோம்? அப்படி தெரியல, நீ அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா. அதுவும் இப்போ ஊடகங்கள்லாம் இப்ப என்னன்னா எல்லாருமே ஒரு மீடியா பர்சன் தான். இன்னைக்கு கையில போன் இருக்கு, எல்லாருமே ஒரு மீடியா பர்சன் தான். நம்ம யாரையும் சார்ந்திருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு காலத்துல நம்ம இன்னைக்கு இப்ப ஃப்ரீயா பேசுற விஷயங்கள்லாம் பேச முடியாது. நான் சொல்றது ஒரு காலத்துலன்னு சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி.
இங்க மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷன் சேனல்ஸ் தான் இருக்கும். அங்க நீங்க பெருசா திராவிடத்துல விமர்சிச்சுலாம் பேச முடியாது. இன்னைக்கு யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. இன்னைக்கு நாம் தமிழரோட அந்த மாநாட்டை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பெருசா கவனிக்கலனாலும் யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தா நிறைய அவங்களுக்கு அந்த லைவ் எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட பேர் போடுறாங்க, லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. ஸோ அப்ப இன்னைக்கு யார் நினைத்தாலும் ஊடகமா மாறிடலாம். ஸோ அதனால நம்ம பழைய காலத்துல 4ஆம் தூண் பேனா வச்சு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியே நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. அவங்க ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பா சார். இப்ப நம்ம வந்து இப்போ தற்குறிகள் தத்துவவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இப்ப அங்க கூடி இருந்தாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 லட்சம் மக்கள் வந்து அந்த இடத்துல இருந்ததா வந்து சொல்லப்படுது. ஏன்னா இருக்கைகளை 2 லட்சத்திற்கு மேல வந்து அந்த இடத்துல போடப்பட்டிருந்தது. இப்ப அந்த 5 லட்சம் மக்களும் அந்த தத்துவத்தை உண்மையாவே அடிப்படையா கொண்டிருக்காங்களா? ஏன்னா அங்க வர்றவங்க யாரா வேணா இருக்கலாம், எந்த கட்சிக்காரர்களா வேணாம் இருக்கலாம், வாங்க ஒரு மாநாடு எப்படி சரிவர நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் முதலையே நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த தத்துவத்தின் அடிப்படையில அவர் சொன்ன ஒரு விஷயத்த உள்வாங்கிதான் அந்த இடத்துல மக்கள் வந்து ஒன்றிணைஞ்சிருக்காங்களா சார்? இப்ப எல்லாருக்குமே கருத்தியல் ரீதியான புரிதல் இருக்குமா இருக்காதா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எல்லாருமே தமிழ் தேசியத்துக்காக வந்தவர்கள் தான். எல்லாருக்குமே கண்டிப்பா தமிழ் பற்று இருக்கும். அங்க வந்தவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா தமிழ் பற்று இருக்கும். தமிழ்நாடு சூறையாடப்படுது அப்படின்ற அந்த கோபம் இருக்கும். தமிழர்கள் இங்க மெஜாரிட்டியா இருந்தாலும் தமிழர்களுக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன்ல திராவிடத்தோட ஆதிக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு இங்க ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகளோட பேர்ல தமிழ் இல்ல, எல்லாம் திராவிடம்ன்ற வேர்டை தான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு தமிழ்ன்ற பேரை கூட யூஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தமிழ் மேல அவங்களுக்கு அவர்ஷன் இருக்கு. வேற எந்த இடத்துலயும் இப்படி இருக்காது இல்ல. அவங்க இப்போ பிரான்ஸ்ல ஒரு கட்சி இருக்குன்னா பிரெஞ்சு மக்கள் தான் அவங்க அந்த மக்களை அட்ரஸ் பண்ணுவாங்க. இப்ப தமிழ்நாட்டில் கூடிய மக்கள் தங்களை திராவிடர்கள்னு பார்க்கல, எல்லாருமே தமிழர்கள் தானே பாக்குறாங்க. இப்ப என்ன நான் யாருன்னு கேட்டா நான் தமிழ்னு சொல்லுவேன், நீங்களும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். ஆனா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பார்த்தா திராவிட கட்சிகளா இருக்கு. நீங்க திராவிடமும் தமிழும் ஒண்ணுன்னு சொல்றீங்கல்ல, அப்போ ஓகே தமிழ்னே வைக்க வேண்டியது 2 ஒண்ணுதான், அது எதுக்கு திராவிடம்னு வச்சுட்டு இருக்கீங்க? பட் இருந்தாலும் திராவிடமும் தமிழும் உங்க பார்வையில ஒண்ணுதான். ஆனாலும் நீங்க திராவிடத்தை தான் சூஸ் பண்ணுவீங்க, தமிழ் சூஸ் பண்ண மாட்டீங்க. தமிழ் மக்கள் எல்லாரும் தமிழ்னு சூஸ் பண்றாங்க. என் அடையாளம் திராவிடம் இல்ல தமிழ்னு சூஸ் பண்றாங்க. ஆனா கட்சிகள் யாரும் தமிழை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அங்கேயே ஒரு பெரிய ஒரு முரண் இருக்கு. ஸோ அவங்களோட நலன் வேறையா இருக்கு, நம்மளோட நலன் வேறையா இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய மக்களை கோவப்படுது தமிழ்நாட்டில். ஸோ இங்க வந்தவங்க கண்டிப்பா தமிழ் தேசியத்துக்காக வந்தவங்க தான், அதுல எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. அப்போ சீமான் அவர்கள் முன்பே சொன்ன மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் தான் இந்த இடத்துல வந்து போட்டி அப்படின்னு ரொம்ப நாளாவே சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்குண்டான விதை வந்து இப்போ ஆழமா இப்போ போடப்பட்டிருக்கா? இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு முடியும். இன்னும் அரசியல் களம் வந்து தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் அப்படின்னு மாறல. தமிழ் தேசிய கட்சிகள் அந்த அளவுக்கு பெருசா வளரல. இப்போதைக்கு தமிழ் தேசிய கட்சினா ஒரு பெரிய கட்சி தான் இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் அந்த அளவுக்கு பெரிய கட்சிகள் அமைப்புகளா தான் இருக்காங்க. ஸோ அதனால இன்னமும் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்னு மாறல. இந்த தேர்தலை பொறுத்தளவுல திமுக வர்சஸ் அதிமுக தான். திமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான கூட்டணி வச்சிருக்காங்க, அதிமுகவும் ஓரளவுக்கு டீசென்டான ஒரு கூட்டணி உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்த தேர்தலில் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு டைனமிக்ஸ் இருக்குல்ல, ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, அது இன்னும் உடையல. ஃபியூச்சர்ல மாறலாம், ஃபியூச்சர்ல மாறும். இப்படியெல்லாம் போய்கிட்டே இருக்க முடியாது. திராவிட கட்சிகளோட அந்த ஆதிக்கம் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும். ஃபியூச்சர்ல அது மாறும். ஃபியூச்சர்ல லெட்ஸே இப்ப அதிமுக இந்த எலெக்ஷன் தோக்குதுன்னு வச்சுப்போம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றாங்க, தோக்குதுன்னு வச்சுப்போமே. அப்ப ஃபியூச்சர்ல அதிமுகங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படும்ல. நம்ம இனிமேல் அதிமுகவை நம்பி பிரயோஜனம் இல்லை, திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கணும்னா நம்ம என்டிகேவுக்கோ பாஜகவுக்கோ போறது பெட்டர்னு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில காலகட்டங்கள்ல வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல இன்னும் அந்த நரேட்டிவ் மாறல. ஓரளவுக்கு அந்த பழைய ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் ஆகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாநாடுக்கு பின்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 15% மேல வந்து வாய்ப்பு இருக்கு சீமானவர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சட்டமன்ற தேர்தல்ல இந்த முறை சீமானவர்களோட கட்சியினர் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு வாய்ப்பு? இப்ப அதான் நான் எக்ஸாக்டா நான் ப்ரிடிக்ட் பண்ணணும்னா அதுக்கான ஒர்க்கை நான் கிரவுண்ட்ல பண்ணிருக்கணும், கருத்து கணிப்பு எடுத்திருக்கணும், ரிசர்ச் பண்ணிருக்கணும். அப்பதான் நான் சொல்ல முடியும். நான் என்னோட விருப்பத்தை கருத்து கணிப்புகளோட ரிசல்ட்டா நான் சொல்ல முடியாது. ஸோ என்கிட்ட அதுக்கான அந்த டேட்டா எல்லாம் இல்லை, நான் ஒர்க் பண்ணல. பட் என்ன பொறுத்தளவுல என்டிகே நல்லா பெர்ஃபார்ம் பண்றது நல்லது. என்டிகே நிறைய ஓட்ஸ் வாங்கினா அது நல்லதுன்னு பாக்குறேன். ஏன்னா நீங்க இப்ப திராவிட கட்சிகளுக்கும் சரி காங்கிரஸ் பாஜகவுக்கும் சரி ஒன்றும் அரசியலே கிடையாது.
பாஜக கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டி இந்தியாவை குட்டிச்சோறாக்கிருச்சு, 50 வருஷமா ஆட்சி பண்ணி இந்தியாவை ஃபுல்லா நாசம் பண்ணிட்டாங்க, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. காங்கிரஸ் பார்ட்டியை கேட்டா பாஜக ஒரு பாசிச கட்சி, வந்தாங்கன்னா மதவாத சக்திகள்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்தியாவை காப்பாற்றணும், அப்படி காப்பாற்றணும்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மனி இருந்த மாதிரி ஆகி போயிடும், ஸோ அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்பாங்க. பாஜக இவங்க அதிமுக கேட்டா, திமுக 2 தடவை ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. திமுக கேட்டாச்சுன்னா அதிமுக பாஜகவோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க, ஸோ தமிழ்நாட்டை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்பாங்க. ஸோ இந்த கட்சிகளை பொறுத்தளவுல நாங்க இந்த மாதிரியான ஆட்சி பண்றோம், எங்களோட சிறப்புகள் இவ்வளவு இதுக்கு முன்னாடி நாங்க இப்படி ஆட்சி பண்ணியிருக்கோம், இனிமேல் இப்படி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவங்களால முன்வைக்க முடியல. இவங்க மற்ற கட்சிகளை காட்டி பூச்சாண்டி தான் காட்டிட்டு இருக்காங்க. அவன் வராம இருக்கணும்னா எனக்கு ஓட்டு போட்டுதான் எங்க அரசியலா இருக்கு. அப்ப இவங்களுக்கே ஓட்டு போட்டு இருக்க முடியாது இல்ல, இந்த அரசியலை உடைக்கணும்ல. திமுகவை பார்த்து பயந்து அதிமுகவுக்கு போடுறது, அதிமுகவை பார்த்து பயந்து திமுகவுக்கு போடுறது, இப்படி மாத்தி மாத்தி நம்ம போட்டே இருக்க முடியாது. சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி பயங்காட்டி இவங்க அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க. சோ இந்த டைனமிக்ஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்ல உடைச்சாகணும். அதனால என்டிகே மாதிரியான புதிய கட்சிகள் வளர்ந்து வருவது கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம். அது நடந்தும் தீரும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்த எலெக்ஷன்ல அந்த மாதிரியான பெரிய மாற்றம் வருமானு தெரியல. மேபி இந்த எலெக்ஷன் அந்த ஒரு மாற்றத்துக்கான முதல் படியா இருக்கலாம். ஏன்னா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு நிலையில தான் இருக்குது. யாருடைய கருத்து கணிப்பையும் நம்ம எப்படி பாக்குறது அணுகிறது அப்படின்ற ஒரு முடியாத ஒரு நிலை தான் இருக்கு. அப்படின்றப்போ இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அதிமுக திமுக மத்தியில மிகப்பெரிய ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இப்ப அதிமுகவுக்கு பெரிய சிக்கல் தான் சீமான் அவர்களோட வளர்ச்சி, என்டிகேவோட வளர்ச்சி அதிமுகவுக்கு பெரிய சிக்கல். ஏன்னா அதிமுக தான் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெரிய அளவுல வச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்டிகே வளருதுன்னா அதிமுக எதிர்ப்பு வாக்குகள்ல என்டிகே சைடு போகுது. ஸோ அதிமுக ஓட்ஸ் உடையுது. ஒரு சைடுல பாஜக கிட்டே அதே மாதிரி போகுது. இந்த எலெக்ஷன்ல விஜயும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் குறி வைக்கிறார், அதிமுக வாக்கு தான் குறி வைக்கிறார். ஸோ அந்த வகையில் அதிமுகவுக்கு இது சிக்கல். திமுகவை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல என்டிகே நிறைய ஓட்ஸ் வாங்குறது திமுகவுக்கு நல்லது. ஆனா திமுகவுக்கு தெரியும் லாங் ரன்ல என்டிகே வேகமா வளர்ந்துகிட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்மளை தூக்கிடுவாங்கன்னு தெரியும். ஸோ அதனால திமுக என்னைக்கும் என்டிகேவை ஒரு பெரிய ஒரு எதிரியா தான் பார்ப்பாங்க, ஒரு அச்சுறுத்தலா ஒரு த்ரெட்டா தான் பார்ப்பாங்க. அதனால இன்னைக்கு என்டிகே 8% ஓட்டு வாங்குதுன்னா அது திமுகவுக்கு நல்லதுதான். பட் இருந்தாலும் திமுக அதை சாதகமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வரக்கூடிய தேர்தல்கள்ல என்டிகேவோட ஓட்ஸ் ஒரு 15-20% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். 8ல இருந்து ஒரு 15-20 மாறுதுன்னு வச்சுப்போம். அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல நாளைக்கு திமுகவை சேலஞ்ச் பண்ணிடலாம். டிஎம்கே வர்சஸ் என்டிகேன்ற மாதிரிலாம் நரேட்டிவ் செட் ஆச்சுன்னா திமுகனால தாக்கு பிடிக்க முடியாது. நீங்க அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணலாம், பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணலாம், ஆனா ஒரு தமிழ் தேசிய கட்சி எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் தேசியமா திராவிடமானு மக்கள்கிட்ட கேட்டா கண்ணை மூடிட்டு எல்லாம் தமிழ் தேசியத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போனா திமுக தாக்கு பிடிக்க மாட்டாங்க. ஸோ திமுகவுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு என்டிகே வளர்ந்தாலும், அதனால இன்னைக்கு திமுகவுக்கு லாபம் இருந்தாலும், தொலைநோக்கு பார்வையும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நாளைக்கு நம்ம அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும். ஏன்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தான் அவங்க. இந்த மாநிலத்துல நம்மளோட கட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்குன்னு தான் நினைப்பாங்க. நாளைக்கு நாளான்னைக்கு பல ஆண்டுகள் இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்டிகேவை லாங் ரன்ல ஒரு பெரிய அச்சுறுத்தலா தான் பார்ப்பாங்க திமுக. கண்டிப்பா சார். இப்ப ஆனா இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. திமுக அதிமுக கிட்ட கேட்டோம்னா, அதாவது திமுகவிற்கு நாங்க பிரதான எதிர்கட்சி அப்படின்னா அதிமுக தான். இந்த இடத்துல மூன்றாவது கட்சி அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் கூட இப்ப புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விஜய் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை திமுகவினரும் அதிமுகவினரும் சொல்றாங்களே, அந்த நிலையில தான் இப்ப நாம் தமிழர் கட்சியினர் இருக்கிறாங்க. இப்ப விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டியான்னு எனக்கு தெரியல. என்டிகேவுக்கு 8% ஓட்டு இருக்கு, விஜய்க்கு 1% இருக்கலாம், 0% இருக்கலாம், 5% இருக்கலாம், 10% இருக்கலாம், நமக்கு தெரியல. விஜய் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் தெரியும். விஜய் அவரோட ஓட் ஷேரை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்ப 2 லட்சம் பேர் என்டிகே காரங்க களத்துல இறங்கியிருக்காங்க, ஒரு பெரிய மாநாடு நடத்தியிருக்காங்க. இதை டிவிகேவால பண்ண முடியாது. டிவிகேவால சும்மா அந்த ரசிகர்களை கூட்டிட்டு வர முடியுமே தவிர, ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு கூட்டத்தை உள்ள கொண்டு வர முடியுமே தவிர, ஒரு டிசிப்ளின்டான பொலிட்டிக்கல் கேடஸை கூட்டிட்டு வர முடியாது. இதை பார்த்தா கண்டிப்பா டிவிக்காரங்களும் அரண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டம் வேற மாதிரியான கூட்டமா இருக்கு, வராங்க, டிசிப்ளின்டா இருக்காங்க, ஆர்கனைஸ்டா இருக்காங்க, ஸ்பீச்சை ஃபுல்லா முழுமையா கேட்கறாங்க, ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீட்டா சேர்லாம் அடுக்குறாங்க, அந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வரல, கரெக்டா ஆர்கனைஸ்டா உள்ள வராங்க, ஆர்கனைஸ்டா வெளியே போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது இல்ல. ஸோ இது வேற மாதிரியான ஒரு கூட்டம். எப்பவுமே
டிசிப்ளின்டான ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது இன்டிசிப்ளின்டான ஒரு கூட்டத்துக்கு பயம் வரும். இப்ப நீங்க செகண்ட் வேர்ல்டு வார்லாம் பாத்தீங்கன்னா ஹிட்லரோட ஆர்மி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே ரொம்ப டிசிப்ளின்டா பவர்ஃபுல்லா இருப்பாங்க. பிரிட்டிஷ் ஆர்மியோட அது பாக்குறதுக்கு இன்னும் டிசிப்ளின்டா இருக்கும். அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, அது இன்னும் நல்லா பவர்ஃபுல்லான ஆர்மின்றதையும் காட்டுது. டிசிப்ளின்டா ஒரு கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய படைகள்லாம் நல்லா சண்டை போட முடியும். பொலிட்டிக்ஸ்லயும் அதே மாதிரிதான், பிசினஸ்லயும் அதே மாதிரிதான். நீங்க ஒரு ஃபேக்டரிலாம் போனாலே கண்டுபிடிச்சிடலாம். சில ஃபேக்டரிஸ் பார்த்தா நல்லா ஆர்கனைஸ்டா இருக்கும், சில ஃபேக்டரிஸ் ஆர்கனைஸ்டா இருக்காது, கச்சா முச்சான் எல்லாம் அந்தந்த அங்க இங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ நல்லா ஆர்கனைஸ்டான ஒரு குரூப்பால பெட்டரா ஃபைட் பண்ண முடியும். இப்ப டிவிகேக்காரங்க நாங்க திமுகவுக்கு எதிரான கட்சினா நாங்க தான், அதிமுக எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எங்களுக்கு டிவிகே என்டிகே ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் அவங்க வாயால சொல்லிட்டு இருக்கிறது. நீங்க வாயால சொல்றதாலே அது யதார்த்தமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்க முதல்ல நிரூபிங்க. நிரூபிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாருக்கு மாற்றா இருக்கீங்கன்றதை அடுத்தது பார்க்கலாம். நம்ம நீங்க நிஜமாவே அதிமுகவுக்கு மாற்றா, திமுகவுக்கு மாற்றா, என்டிகேவுக்கு மாற்றா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா என்டிகே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை தேர்ட் பிகெஸ்ட் பார்ட்டி அவங்க தான், 8% மேல ஓட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட என்ன இருக்கு இப்ப? அதை நிரூபிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் பேசலாம். இவங்க டிவிகே வர்சஸ் என்டிகேவா அப்படி கூட இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நாளைக்கு டிவிகே 2% ஓட் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப டிவிகே வர்சஸ் என்டிகே கணக்கே கிடையாது. இவங்க கிட்ட 8% ஓட் இருக்கு. இல்ல டிவிக்கு நாளைக்கு 20% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா ரைட்டு, அப்ப டிவிகே வர்சஸ் டிஎம்கே ரைட்டு, ஏடிஎம்கே ஓரம் கட்டிட்டாங்க. பட் இது அதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸுமே இல்லையே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா ஒவ்வொரு வீட்லயும் விஜய் அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து இது எல்லாமே பேச்சு தானங்க, எல்லாமே வாய் வார்த்தைகள் தானங்க, அதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாதுல்ல. இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க, அந்த சேல்ஸ்மேன் எல்லாமோ சொல்லுவாரு, இதுல அது இருக்கு, இது இருக்கு, இந்த ஃபீச்சர் இருக்கு, அந்த ஃபீச்சர் இருக்கு, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பட்டன் ஆன் பண்ண அந்த மெஷின் ஆன் ஆகணும்ல. ஆன் ஆகலன்னா என்ன யூஸ் இருக்கு? இல்ல அவர் எல்லாமே சொன்னாருங்கன்னு நீங்க வாங்க மாட்டீங்கல்ல, அது ஒர்க் ஆனாதானே வாங்குவீங்க. அதே மாதிரிதான் இப்ப விஜய் பேசுறாரு, அதை ஒரிஜினா பேசுறாரு, கட்சிக்காரங்க எல்லாம் பேசுறாங்க, வாய் வழியா நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன்ல நின்னாதான், போட்டி போட்டாதான் இவங்களோட நிஜமான ஒருத்தனன்னு தெரியும். அது பண்ணட்டும், முதல்ல வெளியே வந்து நிக்கட்டும், அவங்க எப்படி எலெக்ஷனை ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்ப்போம். இவங்களால பெருசா பவர்ஃபுல்லாலாம் எலெக்ஷனை ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கான ஸ்ட்ரென்த்லாம் அந்த கட்சிட்டு கிடையாது. விஜய்க்காக விழுற ஓட்டு மட்டும்தான். ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா ஒரு நபருக்கான விழக்கூடிய ஓட்டை தாண்டி அந்த கட்சிக்கு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், அது எலெக்ஷன் கிட்ட வரும்போது நல்லா ஒர்க் பண்ணணும். இப்ப டிவிக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் வந்தா கூட்டம் வருது, மற்ற நிர்வாகிகள்லாம் போய் ஒரு கூட்டம் போட்டா யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. அப்ப இது என்ன, விஜயை பாக்குறதுக்கு மட்டும்தான் வருது, இப்ப அரசியலுக்காக வரல. அரசியலுக்காக வரக்கூடியவங்கன்னா விஜய் இல்லைனாலும் வரணும்ல. இப்ப நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஸ்டேஜில் நின்று ஏதோ சம் லோக்கல் நிர்வாகிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பெரிய நிறைய சேர்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாம் எம்டியா இருக்கு. விஜய் வந்தா மட்டும்தான் நான் வருவேன், அது நான் அரசியலுக்காக வரமாட்டேன், அரசியல் செயல்பாடுல ஈடுபடணுன்றதுக்காக வரமாட்டேன், விஜயை பார்க்க மட்டும் வருவேன், போட்டோ எடுப்பேன், போவேன், ஸ்டேட்டஸ் போடுவேன், முடிஞ்சுது என் ஒர்க்கு. இந்த கூட்டத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், பாப்போம் என்ன பண்றாங்க. இப்ப சார் நீங்க முன்பே சொன்னீங்க நாம் தமிழர் கட்சியினரை வந்து நிறைய காட்சிப்படுத்துறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த இடத்துல வந்து அத்தனை லட்சம் மக்கள் திரண்டிருக்காங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, ரத்த தானம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட வந்து ரத்த தான முகாம் பண்ணி ரத்தம் கொடுத்திருக்காங்க. இதே விஷயங்கள் தாவேகாவினரும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாரு தாவேகாவினர்லாம் சேர்ந்து. இதுல என்ன விமர்சனம் இருக்கு? அவங்களும் பண்றாங்கன்னா நல்லதுதான், ரத்த தானம் எல்லாம் பண்ணட்டும், அரசியல் பண்ணட்டும், ஹெல்தியான ஒரு போட்டி இருக்கட்டும். இப்ப தாவேகா கிட்ட சித்தாந்தம் இல்ல, கொள்கை கோட்பாடு இல்ல, இதை ஒரு விமர்சனமா வைக்கிறோம். நாளைக்கு அதை அவங்க சரி பண்ணாங்கன்னா நல்லதுதான். ஸோ ரத்த தானம் பண்றாங்கன்னா நல்லதுதான், அதை அவங்க பண்ணட்டும். அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்ல அவங்க அரசியல் அணுகுறாங்கன்னா நல்லதுதான். சரி, நம்மகிட்ட சில விஷயம் குறைபாடு இருக்கு, அதை சரி பண்ணுவோம், பெட்டரா பண்ணுவோம். ஆனா தாவேகா அந்த மாதிரிலாம் பெருசா பண்ண மாதிரி இல்லை. அவங்க ரத்த தானம் எல்லாம் பண்றாங்கன்னா நல்லதுதான். கண்டிப்பா அது பெரிய ஒரு அரசியல் செயல்பாடு, அதை பார்க்க முடியாது. பட் அதனால ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்குது, அந்த வகையில சப்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விஷயங்கள்லாம் 2026 எப்படி எதிரொலிக்கு அப்படின்னு. அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.